அனைவருக்கும் வணக்கம். குபேரா அஸ்ட்ரோ டிவி மற்றும் STK சுபம் ஜோதிட ஆய்வுக்குழுவின் சார்பாக மீனம் ராசி 2025ஆம் ஆண்டு பொது பலன்கள். இதுவரைக்கும் மீன ராசிக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் இவர்களுக்கு மிகவும் சிரமமான வருடமாக பொதுவாக கடந்த வருடம் இவர்களுக்கு எப்படி இருந்தது என்றால், வீண் விரயம், அலைச்சல், உத்தியோகத்தில் சரியாக பேர் கிடைக்காமல் மற்றும் அவப்பேர் உண்டாகுதல், அவப்பேர் இவங்க வாங்கியிருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையை தலையிட்டு இவங்களே முன்னாடி செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் இவங்களுக்கே பிரச்சனை உண்டாயிருக்கும். இதுதான் கடந்த வருடம் மீன ராசிக்கு உண்டானது. 2025ஆம் ஆண்டு இவங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த வருடங்கள் இவங்களுக்கு கலைத்துறை, அரசியல், படிப்பு, தொழில், தனியார் துறை, திருமணம், குடும்ப பிரச்சனை மற்றும் ஆரோக்கியம், வாகனம், இதெல்லாம் இந்த வருடம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். மீன ராசிக்கான நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. பொதுவாக மீனராசி அப்படின்னாலே குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி. இந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடங்கள் உங்கள் பல பேர் பாராட்டையும் மதிப்பு மரியாதையும் உயர்த்தும் செய் தொழில் புதிய மாற்றங்களை புகுத்துவீர்கள். புதிய கடன்கள் கிடைக்கும். சிந்தனைகள் தெளிவும் செயலும் வீரமும் பெற்று செயல் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டு. அடுத்ததாக குடும்பம் மனதில் காரணமில்லாமல் குடிகொண்டிருந்த மனக்குழப்பங்கள் மறையும். உற்றார் உணர்வுகள், நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இதுவரை குடும்ப பங்காளிகளுக்கிடையே சண்டை சச்சரவு இருந்தால் குடும்ப சூழ்நிலை காரணமாக மாற்றங்களை காண்பீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். அடுத்ததாக ஆரோக்கியம் இந்த வருடம் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஆரோக்கியத்தில் எந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை அப்படின்றது, உணவு மற்றும் ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் டேப்லெட் எடுத்துருந்தாங்கன்னா மெடிக்கல் செக்அப் ஒரு தடவை பார்த்துக்கிறது இவங்களுக்கு நல்லது, மீனராசி நேயர்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக இருந்து வந்த பொருளாதாரம் தடை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் 2025 பொருளாதாரம் ரொம்ப மேம்படுவீர்கள். புதிய வீடு, மனை, வாகனம் உண்டாக வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் உள்ளது. தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் அலுவலகங்களில் தொடர்பான விஷயங்களில் முழுமையாக திருப்தி காண்பீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் போன்றவை எளிதாக பெற்று மகிழ்வீர்கள். ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளின் பாராட்டும் பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் மறைமுக வருமானங்களில் மிக மிக கவனம் தேவை. உங்கள் வங்கி கணக்கில் சேமிப்பு பெருகுவதுடன் அலுவலகத்தில் மிக உயர்ந்த பதவியும் அடைந்தே தீரும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு இவர்களுக்கு நிச்சயம் பலிக்கும். வேலை தேடி அலைவர்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கும். அடுத்து அரசு தேர்வுக்கு தயாராக உள்ள மீனராசினர்களுக்கு இந்த வருடம் அரசு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததாக வியாபாரிகளுக்கு இந்த வருடம் வியாபாரி அப்படின்றது கணிசமான அளவுக்கு உயரும். இருப்பினும் வியாபார தரத்தில் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம். கூடுமானவரை வாடிக்கையாளர் திருப்தி செய்வதில் கவனம் தேவை. இல்லையெனில் வாடிக்கையாளர்கள் மற்ற பக்கம் திரும்பி சென்றுவிட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பொதுவாக மீனராசியில் உள்ள வியாபாரிகள் தங்கள் பொருளோட தரத்தில் கவனம் கொள்வது மிகவும் அவசியம். பெண்களுக்கு பொதுவாக மீனராசியில் உள்ள பெண்களுக்கு வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தாலும் தங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றும் திருமண யோகம் மற்றும் இது போன்ற விஷயங்களில் முக்கிய முடிவெடுக்க கொஞ்சம் நன்றாக ஆலோசனை செய்த பிறகு முடிவெடுக்க வேண்டும். இந்த வருடம் மீனராசி நேயர்கள் தங்க ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அடுத்ததாக ஷேர் மார்க்கெட் மீனராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். இல்லை என்றால் பணம் விரயம் அதிகமாகிறது. மன உளைச்சல் மற்றும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாத நிலையை உருவாகிவிடும் இந்த மனக்குழப்பத்தினால். அரசியல்வாதிகள் தன்னலமற்ற தொண்டின் காரணமாக உங்கள் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற்று மன உறுதியும் விசுவாசம் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும். உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும். தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் உங்கள் மேல் மிகவும் மதிப்பார்கள் என்பதால் நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயரும். அடுத்து கலைத்துறையினர் புதிதாக வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். நீங்கள் பெரும் எதிர்பார்த்து செய்ய வேண்டிய காலங்கள் இனி வர வாய்ப்புள்ளது. அவசியம் இல்லாமலே வாய்ப்புகள் தானாக தேடி வரும். கலைஞர்களுக்கு
கடுமையாகவே இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் கையெழுத்திடுவது மிக மிக அவசியம். உங்கள் பொருளாதாரம் அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டுப் போட்டிகளில் கவனம், பிற துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள். சில வெளிநாடுகள் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் உண்டாகும். அரசு வழங்கும் கல்வி சலுகை போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள். பிற துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் இப்போதைக்கு மட்டுமின்றி எப்போதும் கவனமுடன் செயல்படுவது மிக மிக அவசியம். குடும்ப பிரச்சனை மற்றும் ஜாமீன் கையெழுத்திடுவது, புதிதாக பத்திரம் பதிவது மற்றும் உங்கள் உடல்நலை ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் தேவை இந்த மீனராசி நேயர்களுக்கு. பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பண வருவாய் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு செலவு அதிகமாக இருக்கும். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆகவே நீங்கள் மிகவும் கவனத்துடனும் உறவுகளிடையே ஆகட்டும், நண்பர்களிடையே ஆகட்டும், சொந்த பந்தங்களுக்கிடையே ஆகட்டும், உங்கள் வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. இந்த கவனத்துடன் செயல்பட்டால் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே அமையும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், சந்தோஷம் குறைவாக காணப்படும் குடும்பங்களில். எனவே இவர்களின் குடும்பங்களில் உள்ள கணவன் மனைவி, தாய் தந்தையர் மற்றும் குழந்தைகளிடையே பேச்சுக்களில் மிகவும் கவனம் தேவை. கவனத்துடன் பேசுவது மிக மிக கண்டிப்பாக தேவைப்படுது என்று. ஏனென்றால் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த வருடம் சந்தேகம் மற்றும் சந்தோஷத்துடன் காணப்படும் நட்சத்திரம். எனவே பூரட்டாதி நட்சத்திரம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீப வழிபாடு, அதாவது சனி பகவான் அல்லது குரு பகவான் இவர்களுக்கு சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம். உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த வருடம் அதிக பகையை சம்பாதிக்கக்கூடிய நட்சத்திரம். எனவே நீங்களும் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த பந்தங்களிடையே பகையை சம்பாதிப்பீர்கள். எனவே நீங்களும் மிக மிக பேச்சில் கவனம் தேவை. இந்த பகை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், தனியார் துறை வேலை செய்பவர்கள், அரசியல்வாதிகள், கலைத்துறையினர் அனைவருமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் பேசுவது நல்லது. இல்லை என்றால் பகையை மாறி உங்களுடைய தொழில் பாதிக்க கெடும். அதுக்கடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடும் மற்றும் வருமானம் குறையும். ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவர்கள் தானாகவே குழப்பத்தை ஏற்படுத்தி மற்றவர்களும் குழப்பம் உண்டாக்கி தேவையில்லாத வார்த்தைகள் பேசி குடும்பங்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே பகையை சம்பாதித்து தானும் மனக்குழப்பத்தில் ஏற்பட்டு அனைவரையும் குழப்பம் ஏற்படுத்தி ஒரு தீர்வு கூட காண முடியாத ரேவதி நட்சத்திரம். எனவே இந்த ரேவதி நட்சத்திரம் வரும் ஆண்டுகளில் தங்களுடைய அலைச்சல் மற்றும் பயணம் செய்வது, இரவு நேர பயணம் செய்வது மற்றும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்வது போன்ற முதலீட்டில் மிக மிக கவனமுடன் கையாளுவது மிக மிக அவசியம். ஏனென்றால் கடந்த வருடம் ரேவதி நட்சத்திரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் நன்றாகவே தெரியும். எனவே பொதுவாக இந்த 3 நட்சத்திரமும் மீனராசிக்குள்ள நேயர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக உங்களின் உடல் ஆரோக்கியம். ஏனென்றால் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறோம் என்றால் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லை என்றால் மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சுகர், பிரஷர் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே மீனராசி நேயர்கள் அனைவரும் உங்களோட ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. உங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை பிள்ளையார்பட்டி செல்வது மற்றும் அம்மன் வழிபாடு செய்வது மற்றும் வியாழக்கிழமை நவகிரகத்தில் குரு வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். எனவே மீனராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.